சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே, குறிப்பாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இன்னொருக்க சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் உங்களை எழுப்பிவிட்டு இந்த மாதத்தில் உங்களை கர்த்தர் நடத்துவதற்காக, நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்திவிட்டு, ரொம்ப நேரம் எடுத்துக்கல, நன்றி மட்டும் செலுத்திவிட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்த வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்று என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேகம் பேர் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து வருகிறீர்கள். இந்த ஊழியங்களுக்காக உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்கி வருகிறீர்கள். இந்த ஊழியங்களை குறித்தும் எங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் தேவைகளை குறித்தும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறித்தும் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை போ அல்லது அனுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடைசி காலம், நற்செய்தி அறிவிக்கிற காலமாகவும் இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அறிந்திருக்கிற இந்த நற்செய்தி பணியை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் கட்டாயமாக நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் 45 தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வளர்ப்பது மட்டும் அல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகளுடைய குடும்பத்திற்கு மாதந்தோறும் 60 குடும்பங்களுக்கு 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டத்தில் வைத்து அரிசி மளிகை பொருட்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்காக ஒரு குடும்பத்திற்கு 900 ரூபாய் வரை தேவை இருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சி ஊழியங்கள், தமிழன் தொலைக்காட்சி, ஜாய் டிவி, மகிமை டிவி போன்ற தொலைக்காட்சிகளிலே நம்முடைய ஊழியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஜாய் டிவியிலே திங்கள்தோறும் வெள்ளி வரை காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 7:30 மணியிலிருந்து 8 மணி வரையிலும், மகிமை டிவியில் இரவு 9:30 மணியிலிருந்து 10 மணி வரையிலும், வெள்ளிதோறும் காலை 8 மணிக்கு தமிழன் தொலைக்காட்சியிலும் நம்முடைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாத்திரம் ரூபாய் 1,15,000 ரூபாய் தேவைப்படுகிறது. இதற்காய் நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் பிறந்த நாள், திருமண நாட்களிலே உங்கள் நிகழ்ச்சிகளை தாங்க விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஊழியத்தை வந்து பார்க்கலாமா ஐயா? எங்கே நடக்குது? மதுரை பகுதியில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறத்தில் இருக்கிறது எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள். ஆகையினாலே கீழே போடக்கூடிய 9360383940 என்ற நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க, வந்து பாருங்க, ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையினால் இந்த ஊழியத்தில் அநேக தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்லி நான் நேரங்களை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. கர்த்தர் இந்த 8 மாதமும் நம்மை அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த 9வது மாதத்திலும் கூட இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தின் 30 நாட்களையும் நம்ம என்ன செய்யணும்? நடத்தணும். அதற்காக எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, வேறு எதுவுமே உங்களுக்கு தெரிய வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நடத்தினதற்காக நன்றி மட்டுமாவது நம்ம என்ன செய்ய போகிறோம்? சொல்ல போகிறோம். அல்லேலூயா.
ஆண்டவர் நடத்துற விதங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. 8வது மாசம் முழுவதும் பாத்தீங்கன்னா, ஏன் இந்த நாள் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. இப்ப மழை கூட பாத்தீங்கன்னா மேக வெடிப்பின் காரணமா பெய்யுதுன்னு சொல்றாங்க. நேத்து ஒரு தொலைக்காட்சியில ஒரு நிருபர் கேட்கிறார், இந்த மேக வெடிப்பு இனி அடுத்து எப்ப நிகழும் கண்டுபிடிக்க முடியுமா, எங்க நிகழும் கண்டுபிடிக்க முடியுமா கேட்டா முடியாதுன்ட்டார். ஏன்னா அது யாருடைய கரத்தில் இருக்கிறது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல எத்தனையோ நம்ம கேள்விப்பட்டாலும் நமக்கு வராம அது நம்ம பாதுகாத்திருக்கிறாருன்னா வேற எதுவுமே நம்ம சொல்ல தெரியாட்டாலும் என் தேவனை நோக்கி நீங்க ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? நன்றி நன்றி நன்றியாவது சொல்லணும். ஹல்லேலூயா பாடுமா? ஹல்லேலூயா நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. பாடுங்க. நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. நல்லவரே வல்லவரே நன்றி 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 நாள்தோறும் பாடிடுவே. இன்னொரு முறை சொல்லுமா? நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. பாவங்களை மாற்றினீரே பாவங்களை நீக்கினீரே நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. பாடுங்க. இயேசுப்பா நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. நோய்களெல்லாம் நீக்கினீரே நோய்களெல்லாம் நீக்கினீரே நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. எல்லா வாயை திறந்து நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே ஐயா நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. எல்லா வாயை திறந்து நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. ஆறுதலே அபிஷேகமே நன்றி தே அபிஷேகமே நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. எல்லா வாயை திறந்து நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. கண்மணி போல் காத்தவரே கண்மணி போல் காத்தவரே இயேசுப்பா நன்றி நன்றி. எதுவுமே தெரியாட்டா நன்றியால் பாடுங்க. உம்மை நாள்தோறும் பாடிடுவே. உங்க கண்ணீரை துடைத்திருக்கிறார்ல, உங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார்ல, உங்களை காலமெல்லாம் வழி நடத்தி இருக்கிறார்ல, உங்களுக்கு நோய்கள் எல்லாம் நீக்கி இருக்கிறார்ல, உங்க பாவ சாபங்கள் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார்ல, ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார்ல. சொல்லுங்களேன் நன்றி 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 உம்மை நாள்தோறும் பாடிடுவே. எல்லா வாயை திறந்து இயேசுப்பா நன்றி 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 உம்மை நாள்தோறும் ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாளுக்காக உமக்கு நன்றியப்பா, இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றியப்பா, 4 வாரமும் நீர் எங்களை நடத்த போகிறதற்காய் நன்றியப்பா.
ஒவ்வொரு ஆராதனைகளிலும் எங்கள் மத்தியில இடைபட போகிறதற்காய் உமக்கு நன்றியப்பா. எங்க குடும்ப வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றியப்பா. கையிட்டு செய்கிற வேலைகளிலே கர்த்தாவே நீர் எனக்கு கூட இருக்க போகிறதற்காய் உமக்கு நன்றியப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காமல் போகிறதற்காக உமக்கு நன்றியப்பா. அப்படியே 8 மாசமும் நடத்துனீங்களே, உமக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்டு இந்த மாதத்திலும் கூட அப்படியே உங்களை நடத்துவாராக. கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். நல்ல உணவு கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுங்க. நல்ல உடை கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுங்க. நல்ல தங்குறதுக்கு இடம் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துங்க. நல்ல வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் நல்ல உங்களுக்கு ஒரு வாடகை வீட்டையோ சொந்த வீட்டையோ எப்படியோ ஒரு விதத்தில் உங்களை நடத்தி சேதங்கள் இல்லாதபடிக்கு நடத்தி இருக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்லுங்க. நீங்க அக்கம் பக்கத்துல கேள்விப்பட்ட ஆபத்து இல்லாதபடிக்கு உங்களுக்கு ஒரு அடைக்கல பேழையா இருந்திருக்கிறார்ல, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ மாவட்டத்தில் எத்தனையோ வெளிநாடுகள்ல நாம கேள்விப்படுகிறோம், சண்டைகள் யுத்தத்துல சாப்பாடு கூட சாப்பிட முடியாம இருக்கிறாங்க. ஆனா நம்ம 3 வேளையும் கர்த்தர் கிருபையினால சாப்பிடுறோம்ல, நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. எத்தனையோ கொள்ளை நோய்கள் குளிக்கிற தண்ணீர்ல வருது, கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார்ல, நன்றி 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 சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. வேற எதுவும் சொல்ல வேணாம், நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். உண்மையா? உண்மைனா இப்பவும் தேங்க்ஸ் பெருசா கை தட்டுங்க. சகாயராய், நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், பாதுகாக்கிற மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் இனியும் உங்களுக்கு இருக்கணும்னா நீங்க சொல்லுங்க பாப்பா. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்துனீங்களே, இனியும் நடத்த போறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. என்ன சொன்னாலும் நன்றி, யார் கைவிட்டாலும் நன்றி. நீதியின் தேவனே உமக்கு நன்றி, வெற்றியின் வேந்தனே உமக்கு நன்றி, ஏழைகளின் பலனே உமக்கு நன்றி, எளியோரின் திறனே உமக்கு நன்றி. எங்களுக்காக இறங்கி வந்தவரே உமக்கு நன்றி, எங்களுக்காக ஒரு ஆலயத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி, எங்களுக்காக ஒரு ஊழியத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி. என்னெல்லாம் கர்த்தர் கரத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் நினைச்சு ஆண்டவரே எங்களை நாள்தோறும் நடத்தி இருக்கிறதற்காய், நாள்தோறும் எங்களை துதிக்க வைத்திருக்கிறதற்காய், நாள்தோறும் உடைய சமூகத்தில் நிக்க வைத்திருக்கிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. இந்த 9வது மாசத்துல நீங்க கேட்க போகிற வார்த்தை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கும். கரங்களை தட்டி ஆமேன். ஏன்னா இந்த வார்த்தைகள் மட்டும்தான் இந்த ஊழியத்தை நடத்துகிறது. அவருக்கு நாம ஏறெடுக்கிற நன்றி பலிகள் மட்டும்தான் அவர் நம்மை மகிமைப்படுத்துவதற்கு காரணமா இருக்கிறது. கரங்களை தட்டி ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. பாடுங்க. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுப்பா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டால் நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. இடைவிடா நன்றி
உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தான். தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே, நன்றி ஐயா. தேடி வந்தீரே, நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இணையில் நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே, நீதி தேவனே, நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே, நன்றி ஐயா. சொல்லுங்க, நீதி தேவனே, நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. நீதியின் தேவனாக இன்றும் நீர் எங்கள் வாசலிலே இருக்கிறீரப்பா. எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறீரப்பா. நித்திய வேந்தனாக இருக்கிறீரப்பா. நம்முடைய நித்திய ராஜ்யத்திலே சேரும் அளவும் ஆண்டவரே எங்களை நீர் மாத்திரம் தான் நடத்த முடியும். ஆகையினால் தான் இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள், இந்த மணி நேரம் வரைக்கும் நடத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்லும் போது கர்த்தர் உங்களை பார்த்து இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல எப்படி தெரியுமா ஐப்பாரு? சுகமான ஒரு வாழ்வு துளிர்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். கடன் வாங்குறவங்களா இல்ல, கடன் கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு நீங்க திருமணத்திற்காக, கர்ப்பத்தின் கனிக்காக அலைகிறவர்களாய் அல்ல, இதோ உன் கண்ணீரை என் துருத்தியில் வைத்திருக்கிறேன் என்று பதில் சொல்லுகிற தேவனாக இருக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அப்படிப்பட்ட தேவத்துக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. உங்க குடும்பம் வாளாகாது, தலையாகும். உங்க குடும்பம் கீழாகாது, மேலாகும். உங்க குடும்பத்தில் தீமைக்கான எல்லா காரியத்தையும் என் தேவன் இந்த 9வது மாதத்திலே நன்மையாக முடிய பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருந்து போட்டுக் கொண்டிருந்த, மாத்திரை எடுத்துக்கொண்ட எல்லா பேரும் இனி அபிஷேக தைலத்தினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் சுகத்தை பெறுவீர்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஓ ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காய், தகப்பனே நீர் அப்படி செய்ய போகிறதற்காய், இயேசுவே நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற தடை மாறும். நீங்க நன்றி செலுத்தும் போது உங்க வீட்டில் இருக்கிற குறைவுகள், தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வாழ்க்கையின் அனுபவத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 13 வருஷம் நன்றியும் தோத்திரம் தான் செலுத்தினேன். இன்னைக்கு இந்த 14 வருஷமா ஊழியத்தை செய்கிறேன். இந்த 2025 8 மாதத்தை முடித்து 9வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது அவர் உங்களை நினைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது அவர் உங்களை நினைப்பார். துதி துதி நல்லா நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எவ்வளவு மகிழ்ச்சியோடு, எவ்வளவு சமாதானத்தோடு, எவ்வளவு மனரம்யமான சூழ்நிலையோடு எங்கள் ஆலயத்தின் பிள்ளைகளும் தொலைக்காட்சியிலே பார்க்கிறார்களும் உமக்கு நன்றி செலுத்தினார்களோ நான் அறியேன். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன், உங்கள் மத்தியிலே உலாவுகிறேன், வாசம் செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன்,
உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு இத்தனை ஆண்டுகளும் இத்தனை மாதங்களும் இத்தனை வருடங்களும் நடத்தின தேவன், இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள், நன்றி செலுத்தின பிள்ளைகள், எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் கலங்கி போகாதபடிக்கு, எந்த சூழ்நிலைகளிலும் எதிர்பார்ப்போடு மட்டுமே இல்லாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தும். ஆண்டவரே, நீர் அப்படி நடத்த போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீர் அப்படி நன்றி நடத்தி கொண்டு இருக்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அப்படியே இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கலந்து கொண்டிருக்கிறவர்கள், பார்க்கிறவர்களை கூட அப்படியே நடத்தும். அப்பா, அதற்கெல்லாம் காரணமாயிருக்கிற உம்முடைய வாக்குத்தத்தங்களை இப்பொழுதும் அடிமை எடுத்து வந்திருக்கிறேன். என்னை மறைத்து கொள்ளும், என் பலகீனத்தை எடுத்து போடும், என் சுகவீனத்தை எடுத்து போடும். பேசுகிற நான் அல்ல, நீராக இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு, கேட்கிறவர்களுக்கு, பார்க்கிறவர்களுக்கு ஆறுதலின் வார்த்தையாய், தைரியத்தின் வார்த்தையாய், நீர் நடத்த போகிற வார்த்தையாய் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த 9வது மாதத்தினுடைய வாக்கு தத்தம் 2 நாளாகமங்களின் புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் அடங்கியிருக்கின்ற ஒரு அழகான வார்த்தை. கடந்த மாதத்திலும் கூட நமக்கு இதே புத்தகத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மோடு நாளாகமங்களிலே தான் இருந்து என்ன செய்தாங்க, பேசினாங்க. தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனை என்ன செய்தார், காப்பாற்றினார், கூட இருந்தார் என்று நாம் பார்த்தோம். நம்ம கூட இருந்ததுனால தான் இந்த 9வது மாதத்திலும் இந்த ஆலயத்திலே நீங்கள் வந்து நிற்கும்படி, உட்காரும்படி கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய வார்த்தை இப்பொழுதும் 2 நாளாகமங்களின் புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் அடங்கியிருக்கின்ற வாக்குத்தத்த வசனங்களை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அல்லேலூயா. இது ஆசா என்கிற ஒரு மனிதனுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை இப்பொழுது நம்முடைய திருச்சபைக்கு நேராக தீர்க்க தரிசனமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். எத்தனையோ வசனங்களை கேட்கிறேன், எத்தனையோ ஜெப கூட்டங்களுக்கு போகிறேன், எத்தனையோ ஊழியங்களுக்காக கொடுக்கிறேன், ஆனால் என் நிலைமை மாறவில்லையே, என் ஏக்கம் தீரவில்லையே, எனக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு பேஷனா இருக்கிறேனே, என்ன செய்வதென்றே தெரியவில்லையே. ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிரியை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவசியமான ஒரு காரியம். அது நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் போது அதற்கு பல மடங்கான கிரியைகளை தேவன் நமக்காகவும் என்ன செய்கிறார், செய்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் யாக்கோபு நிருபத்திலே கூட நாம் வாசிக்கும் போது, விசுவாசமும் ஒரு மனிதனுக்கு தேவை, கிரியையும் ஒரு மனிதனுக்கு தேவை, கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். இங்கே ஆசா பல கிரியைகளை கர்த்தருக்கென்று வெளிப்படுத்தி விட்டான். 14வது அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் தெரியும், பல அடையாளங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு மனிதன். பின் நாட்களிலே நான் இதை குறித்து உங்களுக்கு பேசுகிறேன். அப்போ அவனுக்கு ஆனாலும் சில காரியங்களிலே என்ன செய்யவில்லை, சோர்வுகள் மாறவில்லை, பிரச்சனைகள் தீரவில்லை, சோர்ந்து போகிற நிலைமையில இருக்கிறான். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை வருகிறது. அவன் எப்படிப்பட்ட சோர்வில் இருந்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் கூட இப்படிப்பட்ட சோர்வுகள் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க இயலாது. அல்லேலூயா. ஏன் அவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன்னு வசனத்தை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அதே அதிகாரம். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கு கூட எத்தனை வீட்டில் நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு சமாதானம், வீட்டுக்குள்ள போன உடனேயும் சமாதானம் இருக்கு? சொல்லுங்க பாப்போம். வேலையிலையும் பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை. அல்லேலூயா. ஆனால் அதற்கு மத்தியில் கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்க கையை நெகிழ விடாதீங்க, உங்களுக்கு ஏற்ற கிரியையை அவர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உண்மையாவே தேசம் முழுவதும் இந்த பிரச்சனை. மனிதனுடைய வாழ்விலே முதலாக அவனுக்கு தேவையான ஒன்று சமாதானம் என்பதனால்தான் தேவன் அவர் இந்த கல்றையை விட்டு எழும்பும் போதும் சரி, இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தையும் அவர் எப்படி இருக்கிறார்னு சொல்லும்போது ஏசாயா சொல்றார், நமக்கு ஒரு பாலகன் பிறக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவன், சமாதான பிரபு. கரங்களை தட்டி சொல்லியா, சும்மா சொல்லாத. ஆனா இங்கே நம்ம பார்க்கிறோம், உள்ளே இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, வெளியே போகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. சர்ச்சில் தானே உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்ப நீங்க எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் சமாதானத்தோட உட்கார்ந்துருக்கிறேன்னு? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க தைரியமா. ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லிருங்க பாப்பா, நல்ல சமாதானத்தோட உட்கார்ந்துருக்கேன்னு. உண்மையே சொல்லணும். சிலுவையை பார்த்து என்ன பார்த்து சொல்லணும். சொல்ல முடியுமா? முடியாது. அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உட்கார்ந்து இருக்கிறோம், அவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலே உட்கார்ந்து இருக்கிறோம், அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட என் தம்பி வந்தவனே சொன்னான், அண்ணே டீ விலை கூடி போச்சுனே, அண்ணே சிலிண்டர் விலையை கூட்டுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே, அண்ணே சுங்க கட்டணத்தை கூட்டி விட்டாங்கண்ணே. சமாதானம் வருமா? சமாதானம் வருமா? ஆனாலும் என் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ திடம் கொள், நான் உன்னை நடத்துவேன். கரங்களை தட்டி நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையா சொல்றார், நீ திடங்கொள், உன் கையை நெகிழ விடாது. நெகிழனா என்ன அர்த்தங்க? எப்படி 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 எப்படி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றீங்க. ஆனா ஓரளவுக்கு கிட்டத்தில் வந்துட்டீங்க. அதனால அதை குறித்து இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த வசனத்தை வாசிக்கிற மக்களே, அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, உள்ளே போகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஆமென். இப்ப எங்கேயாவது சண்டை இல்லாம இருக்கா? சொல்லுங்க பாப்போம். எங்கே போனாலும் சண்டை. சர்ச்சை நடத்துறதுக்கே சில நேரம் நம்ம சண்டை போட்டு தான் சர்ச்சை நடத்த வேண்டி இருக்கு. நம்ம சர்ச்சை மட்டும் இல்லைங்க, நம்ம சர்ச்சை மட்டும் இல்லை, இது ஒவ்வொரு டைசஸ்லையும் இருக்கு, ஒவ்வொரு தனிப்பட்ட சர்ச்சுகளிலும் இருக்கு. உண்மையா பொய்யா? உண்மை. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட நேரத்திலும் நீ திடமாயிரு, நீ நம்பிக்கையாயிரு. உன் கையில நீங்க 8 மாசம் செய்து எத்தனை வருஷமா செய்த ஊழியத்திற்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் கிரியை கட்டாயம் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமளி, எங்க பார்த்தாலும் அமளி, சண்டை சண்டை சண்டை. ஆனா நிறைய இடங்கள்ல என்ன ஆகுது தெரியுமா? ஆராதனை நேரம் ஆயிட்டாலே முறுமுறுத்து அடுத்த வாரம் சண்டை சண்டை. என் ஆண்டவர் சொல்கிறார், சண்டையோடு இருக்கிற நீங்கள், சமாதானத்தோடு இருக்கிற நீங்களும் திடங்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஏற்ற கிரியை என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசி மக்களே, வசனத்தை விட்டுறாதீங்க, வாசிங்க. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. ஆமென். நடக்குதா இல்லையா? 10ஆம் கிளாஸ்ல 9ஆம் கிளாஸ்ல படிக்கிற பையன் கத்திய ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய், அருவாவுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் சாதி சண்டை என்ன செய்யறான்? கிளப்புறான். பட்டணத்துக்குள்ளேயும் சண்டை, கிராமத்துக்குள்ளேயும் சண்டை. ஆனாலும் என்ன ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கும், என்ன மட்டும் நீ நம்பி இருந்தேனா, உனக்கு ஏத்த கிரியை உன் கையை நிகழ விடாம இருந்தீங்கன்னா நான் தர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறேங்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய தடவை நான் எங்கள் சகோதரரோட உட்காந்து பேசும்போது, நம்ம சர்ச்சில் இருக்கிற சகோதரர் தான், இப்போ கூட ஜெபம் பண்ணார்ல, அவர் பேரெல்லாம் வேண்டியதில்லை, ஆனால் ஜெபம் பண்ண அவர் சொல்லும்போது, அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயா
இது நடக்கும் போதியா, இது மட்டும் வந்துருச்சுன்னா எப்படிங்கயா, இது மட்டும் வந்துருச்சுன்னா எப்படிங்கயா பாரு. நான் எல்லாத்தையுமே காதில் வாங்கி கேட்டுட்டு எப்போவுமே அழுகிறது கிடையாது, எப்போவுமே யோசிக்கிறது கிடையாது, எப்போவுமே வரட்டும்னே நம்மெல்லாம் என்னதான் செய்ய போகிறோமோ அப்படின்னு சொன்னது கிடையாது. அவர்கிட்டே கேளுங்க, சொல்வார், சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணா. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடு இருக்கிற ஆண்டவர் என்னை திடப்படுத்துவார், என் கையை நிகழ விட மாட்டார், எனக்குண்டான பலனை எனக்கு கட்டாயம் அவர் கொடுத்தே தீர்வார். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற உங்களுக்கும், இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களுக்கும், ஜாதிகளுக்கு ஜாதி சண்டை இருக்கட்டும், பட்டணத்துக்கு விரோதமா இஸ்ரேல் யுக்ரைனும் அமெரிக்கா இந்தியாவும் பாகிஸ்தான் சீனாவும் அஸ்ஸாம் காஷ்மீரும் மும்பையும் டெல்லியும் சென்னையும் அடிக்கட்டும், ஆனால் கர்த்தரை நோக்கி வந்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்கு காத்திருக்கிற இந்த 9வது மாதத்திலும் என்னை நடத்த அவரால் முடியும் என்று நம்புகிற உங்களுக்கு அவராலே செய்யப்படுகிற கிரியை கட்டாயம் உண்டு. ரிபா ஷத ரபா லகா தரா. வாசிமா, தொடர்ந்து வாசி மக்களே. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். இப்பவும் நம்மளும் கலங்க தான் பண்றார். அன்னைக்கு கலங்க பண்ணினார், இன்னைக்கும் கலங்க பண்ணினார். ஏன்னா நம்ம பண்ற சில சேட்டை அவருக்குள்ள உக்கிர கோபம் வருது, வானமே கிழியுதுங்க. நம்மளால தாளம் போடுறதுக்கு தான் சொல்லுவான், அடிக்கிற அடிகளில் தார தம்பட்டையெல்லாம் கிழிந்து சொல்லிருங்கப்பா தொங்க வேண்டும். ஆனா கடவுளை கோபப்படுத்தி அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கு, வானமே கிழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி வாசிங்க. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல். ஆமென். பாத்தீங்களா, இவ்வளவும் சொல்லிட்டு எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், ஆனால் நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாதிருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனையோ குடும்பம் இன்னைக்கும் நான் எத்தனையோ காரியங்களை செய்றேன் பிரதர், எத்தனையோ ஆண்டவருக்காய் கொடுக்கிறேன் பிரதர், எத்தனையோ ஆண்டவருக்காய் ஓடுறேன் பிரதர், எத்தனையோ என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் பிரதர், எத்தனையோ என் தெருவுக்காக நல்ல காரியம் செய்றேன் பிரதர், எத்தனையோ என் ஆபீஸுக்காக நல்ல காரியம் செய்றேன் பிரதர். நீங்கள் விசுவாசித்தால் உங்க கைகளை நிகழ விடாமல் இருங்கள், திடம் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்ற கிரியையை கட்டாயம் கொடுப்பார். இந்த ஊழியத்தில் இவ்வளவு பெரிய சபை உருவானதும், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உருவானதும், 45 பிள்ளைகள் உருவானதும், ஒரு பெண் டாக்டராக உருவாக்கப்பட்டிருக்கிறதும், இன்ஜினியராக உருவாக்கப்பட்டிருக்கிறதும், நர்சிங்ல படித்து இன்றைக்கு கவர்மெண்ட்ல வேலைக்கு சேர்கிற அளவுக்கு வந்திருக்கிறதும் ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நோக்கி காத்திருக்கிறேன். என் கையை என்னை நிகழ விடாமல் இருக்கிறார், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். அதை இன்று நீங்கள் விசுவாசித்தால் எல்லாரும் சொல்லுங்க, இந்த மாதத்துல எனக்குண்டான கிரியையை என் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது தான் எனக்கு ரூத்தின் புத்தகத்துல ஒரு காரியம் ஞாபகம் வருது. 3வது அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம். கடைசியா நம்ம இந்த வசனத்துக்கு வருவோம், திரும்பி 2 நாளாகமத்துக்கு முடிக்க போறேன். ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவள் யாருமா இதை பேசுறதுன்னா மாமியார் பேசுறாங்க. யார் பேசுறாங்க? மாமியார். மாமியார் பேர் என்னது? நகோமி. வெரி குட் ராச்சலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நகோமி பேசுறாங்க. பின்பு அவள், மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஒரு சாதாரண மனுஷி நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ என்று சொன்னால், அந்த ஆசா அதை நம்பி உறுதிப்பட்டதை போல, திடப்படுத்தினதை போல நீங்கள் என்னையும் திடப்படுத்த கூடும் என்று விசுவாசித்தால், நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சௌக்கியம் உண்டாகிற காரியத்தை, அவர் கிரியை வெளிப்படுத்துகிற நாட்களை இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாக நீங்கள் பார்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நேரங்களில் எல்லாவற்றையும் அஜாக்கிரதையாக நாம் எண்ணுகிறதை போல வாக்குத்தத்தங்களை நாம் அஜாக்கிரதையாக எண்ணி விடுகிறோம். அதான் பிரச்சனை.
நான் சொல்றேன், நீங்க நல்லா என்ன பார்க்குறீங்க. ஊழியம் இல்லைன்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சு திரும்ப 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 சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் நடத்துறார். போன மாதம் எனக்கு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு கொடுத்தாரு? தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு வாக்கு கொடுத்தாரு. நான் இந்த வார்த்தை எடுத்துட்டு போனேன். எங்கெங்க போயிட்டு வந்தேன் தம்பிக்கு தெரியும். அதிகாலை 4 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு போயிட்டு அன்று மாலையே 7 மணிக்கு நான் இங்கே வரணும். ஏன்னா அடுத்த நாள் நம்ம முருகேஸ்வரி அக்காவுடைய வீடு பிரதிஷ்டை. ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டு. ஏன்னா முந்தின நாளும் எனக்கு முக்கியமான சில அலுவல்கள். உங்களுக்கு தெரியும், நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பினேன். உங்களுக்கு தெரியுமா, நான் 10 மணிக்கு தான் இறங்க வேண்டிய டைமு. 9 மணிக்கே பஸ் ஸ்டாண்டில் காரை கொண்டு வந்து பீட்டர் ஐயா அவங்க காத்திருந்து நேர்த்தியாய் முடித்து, நேர்த்தியாய் கல்லூரியில் பேசி, நேர்த்தியான காரியங்களை செய்து ரயில் ஏற்றி விட்டு போனாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா சாதாரணமா நம்ம வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளும் போதுதான் அதுவும் சாதாரணமா போயிருது. என்ன அப்படி சொல்றீரு அப்படிங்கிறீங்களா? பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு சங்கீதத்தில், தயவுள்ளவனுக்கு தயவு, மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு. நீங்க சிந்திக்கிறது என்னத்தை நடக்க போகுது, இதெல்லாம் தெரியாதா எனக்கு, மாசம் மாசம் சொல்றது தானே, அவருக்கு என்ன மைக்கும் கீபோர்டும் கிடச்சிச்சுன்னா நல்லா பேசுவாரு, என்கிட்ட இருந்து 2 துட்டு வரும். ஆனா எனக்கும் வரும். அவர் சொல்றது இல்ல, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன். என்னை திடப்படுத்துவதற்காக, என் கையை நிகழ விடாதற்காக, எனக்குண்டான கிரியை கொடுப்பதற்காக ஒரு சாதாரண நகோமி தன்னுடைய மருமகளுக்கு சவிக்கத்தை தேடினார்னா, என்னுடைய ஆண்டவர் என் வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணி நிறைவேற்றுவார். சொல்லி பாரியா, நிறைவேறலைன்னா அப்புறம் வந்து கேளுங்க. நிச்சயமாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. சில நேரங்களில் சில மனிதர்கள் நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க பிரதர். என்னையா சொல்லுவேன் சொல்லுங்க பாப்பா. எனக்கு இந்த ஊழியத்தை தவிர, ஊழியம் செய்கிற வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கிறேன். கர்த்தர் என் வேலையை நான் சரியாக செய்யும் போது எனக்கு உண்டான கூலியை உங்களை போன்ற அநேகரை கொண்டு எழுப்பி கொடுக்கிறார் என்றால், இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்றேன், தேசம் முழுவதும் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேசம் முழுவதும் சண்டை நடக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள அமைதியான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் நடத்தி, கர்த்தர் செய்யும்படி கிருபை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேசம் முழுவதும் ஒரே பஞ்சம், கொள்ளைகள் என்ன வேணாலும் வரும். ஆனா நான் சொல்றேன், இயேசுவை அறிந்த பிள்ளைகள், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைங்க திட்டியாய் சாப்பிட்டு தேன் கூட்டை மிதிக்கிற ஒரு நாள் வரும். உங்க கிரியைக்கு இதுவரைக்கும் பலன் இல்லாமல் இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு பலன் உண்டு. இப்போ வந்துருமா? 2 நாளாகமங்களின் புத்தகம் 15வது அதிகாரம் 7, 8வது வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க போகிறோம். 7வது வசனத்தை மறுபடியும். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். நமக்கு தான் சொல்லியிருக்கு. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறீங்களோ, நல்லா கவனிச்சுங்க, யாரெல்லாம் இந்த வார்த்தையை உங்க கையிலிருந்து பேனாவை வைத்து எழுதி வைத்து கொண்டு கேட்கிறீர்களோ, ஒருவேளை பலகீனமானவர்கள், ஊனமற்றவர்கள் கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதய பலகையிலே எழுதி வைத்து கேட்கிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை சொந்தம். கையை தட்டி, எனக்கு இந்த வார்த்தை சொந்தம், எனக்கு இந்த வார்த்தை சொந்தம், என் இயேசு எனக்கு சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிமா, திரும்ப வாசிமா. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசி ஆகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது ஒரு தீர்க்கதரிசியால ஆஷா என்கிற வார்த்தை மந்திரிக்கு, ராஜாவுக்கு என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது.
அவன் திடம் கொண்டு அருவருப்புகளை ஆமென் விட வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. அவன் விட்டதை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. அவன் நிறைவை கண்டதை குறித்து இந்த அதிகாரத்தின் கடைசியில இருக்கிறது. அதை குறித்து நாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் தியானிப்போம். இப்பொழுதும் நாம் எழுந்திருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த ஆசா இந்த வார்த்தையை கேட்டு திடம் கொண்டு எத்தனை காரியத்தை செய்தான், எப்படி தைரியப்பட்டான், என்னென்ன செய்தார் என்பதை நம்ம பின் நாட்களில் பார்க்க போறோம். அதே காரியம் உங்க வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளும் நடக்கணும்னா, இதுவரைக்கும் நடக்கல இனிமேலா நடந்துற போகுது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, என் தேவன் சொன்ன வார்த்தை இதுவரைக்கும் இந்த சகோதரருக்கு வீணா போகலைல, எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு வீணா போகலைல, எனக்கும் வீணா போகாதுன்னு சொல்லி நம்புங்க. அவர் நம்பத்தக்கவராக உண்மையுள்ள தேவனாக கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் இப்பொழுதும் கூட ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்ய போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லுறீங்களா? கடந்து வந்த பாதைகள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்திலும் கூட ஒரு தைரியத்தின் வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க ராஜா. என் கையை நிகழக்கூடாது, நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நான் தலை குனிஞ்சு போகக்கூடாதுன்னு காத்திருந்து வந்தேன். திடங்குள்ள சொல்லிங்க, எனக்கு கிரியைக்கேற்ற பலனுண்டுன்னு சொன்னீங்க. நகோமியே ஒரு சவிக்கத்தை தன் மருமகள் ரூத்துக்கு தேடுனான்னு சொன்னீங்க. எனக்கும் நல்ல சௌக்கியத்தையும் சௌரியத்தையும் என் கர்த்தர் கொடுப்பீங்க, நான் நம்புறேன். ஒருவேளை மனிதனிடத்துல நான் செய்த நன்மைக்கு பதில் இல்லாம போகலாம். ஒருவேளை நான் செய்த நன்மைகள் ஊழியக்காரனுக்கு தெரியாம போகலாம். ஒருவேளை நான் செய்த நல்ல காரியம் என் ஆபீசஸ்க்கு வேலை பார்க்குற இடத்துல என் எஜமானுக்கு தெரியாம போகலாம். உமக்கு தெரிஞ்சதுனால நீங்க பேசுனீங்க, கிரியைக்கேற்ற பலனை கொடுப்பேன்னு சொல்லி அந்த ஆசாவை போல திடம் கொண்டு நான் என்னை யாராவது சோர்ந்து போக பண்ற காரியத்தினால எரிச்சலா தேவையில்லாத காரியங்களை செய்யாம விட வேண்டிய காரியத்தை விட்டுட்டு உமக்கு நேரா காத்திருப்பேன், என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி நடத்தும் தெய்வத்தை நோக்கி நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நீங்க பேசினதா நான் விசுவாசிக்கிறேன், இது உம்முடைய வார்த்தையா விசுவாசிக்கிறேன், இந்த ஊழியக்காரனை நடத்தி இருக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எத்தனையோ ஊழியக்காரங்களை நடத்தி கொண்டிருக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீர மனுஷனை போல பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற கர்த்தர் அல்ல, உம்முடைய வார்த்தையில் உறுப்பாயினும் ஒளிந்து போவது இல்லை. நான் தொடர்ந்து விசுவாசிப்பேன். என்னை திடப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கிரியைக்கு பலன் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. ஆசாவின் கிரியைக்கு பதில் வந்தது, ரூத்தின் கிரியைக்கு பதில் வந்தது, மோசஸ் மாரியப்பனுடைய கிரியைக்கு பதில் வருகிறது, எத்தனையோ விசுவாச குடும்பங்களுக்கு பதில் வருது. அந்த லிஸ்ட்ல நானும் வரணும். சொல்லுங்க கரங்களை தட்டி. நீங்க எதை எதிர்பார்த்தாலும் சரி, எது உங்களுக்கு தடுத்திருந்தாலும் சரி, எது உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் சரி, எது உங்களுக்கு கூடாம இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்க கையை நிகழ விடாம கர்த்தருக்கு நேரா கரங்களை உயர்த்தி, அப்பா நீங்க மட்டும்தான் செய்ய முடியும், அப்பா நீங்க மட்டும்தான் செய்ய முடியும், அப்பா நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். இப்பவும் நான் நம்புறேன், இப்பவும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என்ன நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் பிசினஸ் நடத்துங்க, என் பிள்ளைங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நிச்சயமா சொல்றேங்க, எத்தனையோ வீடுகளுக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். அவங்க இடத்தையோ உட்கார்ந்து இருக்கிற இடத்தையோ சூழ்நிலைகளையோ அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையோ எனக்கு பார்க்க தெரியாது, பார்க்கணும்னு நினைச்சா கூட முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லிட்டு வருவேன்.
சில குடும்பங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருக்கிறீங்க. இந்த சபையிலே வந்து பல லட்சங்களை, பல ஆயிரங்களை என் பிள்ளைகளுக்காகவும், இந்த ஊழியத்தின் கட்டுமான பணிக்காகவும், ஆல்டருக்காகவும், கீபோர்டுக்காகவும், ஸ்பீக்கர், கேமராவுக்காகவும் விதைத்தது உண்மை என்றால் நீங்க சொல்லுங்க, என் கையை நிகழ விடாம நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போறேன், என்னை ஆண்டவர் திடப்படுத்துவார், எனக்கு உண்டான கிரியை நிச்சயமா கிடைச்சே தீரும். ஏன்னா உங்கள் கையின் போட்டிருக்கு. ஆகையினால என் கையை இப்போ கர்த்தரோட கையோட நான் கனெக்ட் பண்றேன்னு சொல்லி அப்படியே வானத்துக்கு நேரா கையை நீட்டி கரம் பிடிச்சு நடத்துகிற தெய்வமே, நீர் என்ன நடத்தும், நீர் என்னை ஆசீர்வதியும், நீங்க என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க என்ன கிரியை கொடுப்பேன்னு சொன்னதை நான் நம்பி வீட்டுக்கு போறேன்ப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. கேளுங்க, கர்த்தர் நடத்துவார். வேதம் சொல்லுதுங்க, கேட்கிற எவனும் தான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியும், அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற என் அன்பு சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு தெரியும், மோசஸ் மாரியப்பன் மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட அழுததில்லை, இனிமே அழுக போறதும் இல்லை. ஆனால் என் கர்த்தருக்கு முன்பதாக என் கண்ணீரை ஊற்றுகிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கைகளை உயர்த்துகிறேன். அவர் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த இந்தியா முழுவதும் ரட்சிப்பு ஊழியங்கள் நடத்துகிறது என்றால், இன்னைக்கு நீங்க விசுவாசித்து நான் கேட்கிற காரியத்தையும் எனக்கு உண்டான கிரியையும் என் கையை நிகழ விடாதபடிக்கு என்னை திடப்படுத்துகிற ஆண்டவர், என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் பேசி இருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், என்னை நடத்தக்கூடும் என்று சொல்லுங்க. நமக்கு பார்க்கும்போது எல்லா பிரச்சனையும் பெருசா தெரியுங்க. நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆசா சொல்றான், பலமுள்ளவனாயினும் பலனற்றவனாயினும் அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு எல்லாமே லேசான காரியம். ஆகையினால இது வரைக்கும் வராத காரியத்தை அவர் உங்களுக்கு கிரியை வெளிப்படுத்துவேன், கிரியை கொடுப்பேன்னு சொன்னதுனால கொடுக்க போறார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ப்ரமோஷனா இருக்கலாம், வெளிநாட்டு பயணங்களா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், புதிய வீடா இருக்கலாம். நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் எனக்கு தெரியல. இந்த நேரத்தில் அப்படியே சிலுவையை நோக்கி பார்த்து, என்ன இல்லை, கீபோர்டு இல்லை, சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நிற்கிற எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுங்கன்னு கேளுங்களேன். திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அந்த பிறவி குருடனுக்கு என்ன செய்தது, பார்வை கிடைச்சது. நீங்க சொல்லுங்க திரும்ப திரும்ப, ஆண்டவரே என் கிரியைக்கு பதில் வரட்டும், என் கிரியைக்கு பதில் வரட்டும், என் கிரியைக்கு பதில் வரட்டும், என் கையை நிகழ விட மாட்டேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க நிகழ விடாதன்னு சொல்லிட்டீங்க. நான் பற்றி பிடிக்கிறேன் என் உம்மா, நான் பற்றி பிடிக்கிறேன் என் உம்மா, என்னை நடத்துங்கன்னு கேளுங்க. இங்க நிற்கிற குடும்பம், தொலைக்காட்சியில் பார்க்கிற குடும்பம், ஆன்லைன்ல இணைந்து கொண்டிருக்கிற குடும்பம், இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற குடும்பம், ஜெபிக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த மாதத்துல அப்படியே செய்ய போகிறார். கிரியைக்கேற்ற பலன் நல்ல குடும்பத்துல சமாதானமா சந்தோஷமா வரப்போகுது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை நீர் கொடுத்து அதன்படியே இந்த ஊழியத்தை நடத்துகிறதற்காய் முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அடிமையுடைய பாதத்தில் காத்திருந்த போது எதையும் எழுதி வைத்து பேச முடியாத, எவர்களையும் பார்க்க முடியாத என்னை கொண்டு உங்கள் கைகளை நிகழ விடாதிருங்கள், உங்கள் கிரியைக்கேற்ற பலன் உண்டு என்று சொல்லி திடப்படுத்துகிற வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். அன்றைக்கு ஆசா மாத்திரமல்ல, ரூத் மாத்திரமல்ல, இன்று வரை ஒரு சில ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, இப்பொழுதிருந்து கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய கிரியை வெளிப்பட்டு, ஆண்டவர் என்னை வாளாக்காமல் தலையாக்கினார் என்று சொல்ல, கீழாக்காமல் மேலாக்கினார் என்று சொல்ல, இழந்து போனதை இரண்டத்தனையாய் கொடுத்தார் என்று சொல்ல, அமைதியும் சமாதானங்களும் வர நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். அப்பா, நான் பிடித்திருக்கிறேன் அன்பு தெய்வம், என் ராஜாதி ராஜா, என் கர்த்தாதி கர்த்தா, இதுவரைக்கும் நான் எதை கேட்டாலும் கொடுத்து மனரம்யமான சூழ்நிலைகளில் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். அதே போல இதை பார்க்கிற, கேட்கிற, இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தந்து தொடர்ந்து உம்மை துதிக்க, தொடர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்க, தொடர்ந்து உம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து உம்மை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க. இப்பொழுதும் நாங்கள் இந்த ஆராதனை நிறைவு செய்து கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம்
வந்திருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கட்டும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.